அகரமோட தனியா ஒரு பில்டிங் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து அது நடந்து முடிஞ்சிடும். அதுக்கான ஒரு தனி வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான உங்களோட பிளெஸிங்ஸும் வந்து கண்டிப்பா வேணும். அகரம் வந்து ஒரு தனிச்சையா இயங்குற மாதிரி ஒரு முழு பில்டிங் வந்து அங்க தனியா போயிட்டு நடந்துட்டு இருக்கு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. ஒருத்தங்க மாறினாங்கன்னா கண்டிப்பா அந்த வீடு மாறும், அந்த சமுதாயம் மாறும், அந்த சூழல் மாறும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கல்வி. இந்த கல்வி மூலமா மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது. கல்வி மூலமா வாழ்க்கையை படிங்க, வாழ்க்கை மூலமா கல்வியை படிங்க. வாழ்க்கை முழுவதும் கல்வி ரொம்ப ரொம்ப தேவைன்னு சொல்லுவேன். ஏன்னா சமூகத்துல வந்து ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்க போறோம். வெறும் மார்க் மட்டுமே கிடையாது வாழ்க்கை. அதை தாண்டி வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம், தொழிலுக்கும் சுத்தி இருக்கிற அறிவியலுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத சொல்லிக் கொடுக்கறது வந்து கல்வி. ஸோ அந்த கல்வி சூழலை வந்து ரொம்ப அழகா வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஆசிரியர்கள். இங்க வந்து இருக்கிற ஆசிரியர்கள் பார்க்கும்போது வந்து எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்கூலுக்கு வர மாணவர்களை வந்து எப்படி இன்ஸ்பயர் பண்றாங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா என்னோட ஆசிரியர்கள் தான் காரணம், எனக்கு வழிகாட்டுதல் வந்து ஆசிரியர் தான் காரணம் சொல்லும் போது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர்களுக்கும் தலை வாங்கி நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லா குடும்ப சூழலையும் தாண்டி நம்ம வீட்டுல ஒரு 2 பசங்களை பாத்துக்கிறதே சேலஞ்சா இருக்கும். ஒரு கிளாஸ்ல ஒரு 30-40 குழந்தைகளை வந்து சந்தோஷமான ஒரு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அவங்கள வர வைக்கிறது வந்து பெரிய சிரமமான விஷயம். ஏன்னா தெரியும், அகரம்ல வந்து ஒரு 3 வருஷமா வந்து அகரம் அரசோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுனால தெரியுது எத்தனை பேர் விடுபட்டு போறாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து ஒரு 1,00,000 மாணவியர்களுக்கு வந்து அரசோட சேர்ந்து இயங்கி அகரம்னால வந்து அவங்களை மறுபடியும் கல்லூரிக்கு வந்து எடுத்துட்டு வர முடியுது, மறுபடியும் வந்து அவங்களை பள்ளிக்கு எடுத்துட்டு வர முடியுதுன்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றம். நாங்க 14 இயர்ஸா சமமான கல்வி எல்லாருக்குமே வந்து சரியான சமமான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசோட இருக்கிற மனிதர்களோடையும் ஒரு மனசோட இருக்கிற அந்த அமைப்புகளோடையும் சேர்ந்து இது வரைக்கும் ஒரு 5200 மாணவ மாணவிகளோட வாழ்க்கையை தொட முடிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்ப அரசோட சேர்ந்து இயங்கி பண்ணும்போது ஒரு 3 வருஷத்துல 1,00,000க்கு மேல மாணவர்களை வந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியுதுன்னு நினைக்கும் போது என்ஜிஓ பண்ணலாம், ஆனா அரசு பண்ற மாதிரி வந்து ஒரு என்ஜிஓ பண்ணவே முடியாது. ஸோ அரசோட சேர்ந்து பயணிக்கிறது வந்து அகரம்க்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு பெருமையா பாக்குறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அகரம் தன்னார்வலர்கள் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க.